எனக்கு பார்த்தன் என்று என்ன அர்ஜுன சங்கட்டமா இருக்குது. யார் இந்த அர்ஜுனன்? ஐவர் வந்த பாண்டவர்களில் தர்மனுக்கு தமை வந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, தர்மனுடைய தமையன் தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று அஸ்தாவரத்தை ஆட்சி புரிய ஐவர் வந்த பாண்டவர் ஜனனமானோ. இந்த 5 பேர் பிறந்தீங்கல்ல, அப்பா அம்மா யாருங்க? இருடா பேச விடுறா. ஏப்பாப்பா நாங்க யாருக்கு பிள்ளையா ஜனனமானோ? நீ உங்க அப்பா அம்மா யாருங்க? பாராளமன்ற பஞ்ச பாண்டவர்கள் தந்தையான பாண்டு மகாராஜனுக்கும் தாயாகி மன்னார குந்தாதேவிக்கும் இந்த தரணி என்ற உலகத்தையால நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர் ஜனனமானோ. மன்னார குந்தாதேவி ஒரு அம்மாங்களா 2 அம்மா? வாழ பிறந்த பஞ்ச பாண்டவர்கள் எங்களால் வாழ முடிந்ததா? அஸ்தாவரத்தை ஆட்சி புரிந்தோமா? இல்ல. எங்க அஸ்தாபுரத்தை அரசாட்சி செய்து கூட இளவரச பிள்ளைங்க நீங்க. சொல்லுங்க யாராரு? பெரிய நந்தியார் விராட்ட மன்னன் எங்களை ஈண்டனுடைய அப்பா பாண்டு மகாராஜன், சிறிய நந்தியார் விகரண மன்னன், சித்தப்பாவுக்கு கல்யாணம் இல்ல. ஆமா, பெரியப்பாவுக்கு 100 பிள்ளைங்க. 5 பேர். எங்க அப்பா பாண்டு மகாராஜனுக்கு 5 பிள்ளைங்க. அஸ்தாபுரத்தை ஆளப்பறனால 105 பேர். ஆமா, இந்த நாட்டின் மீது பொறாம வைத்து தானே ஆள வேண்டும் எண்ணத்தோடுதான் பாராள பிறந்த பாண்டவர்களை சூது மகனையாரி நாடு நகரமுடைய சிங்கோல ஆளுமடி எல்லாம் பிடிங்கி நாடாளும் பாண்டவர்களை காட்டுக் கொண்டுகிறான் துரியோதனன். ஆமா, 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு 5000 வாசம் நிறைவு செய்து வருகிறீர்களே. ஆனால் பங்குள்ளபடி 16 தரணும் சொன்னான். அறியாவுடைய கிருபியால் 13 வருடம் வனவாசம் முடிந்து 16வது வருஷம் நாடு கேட்க கொடுக்க இருக்கிறான் துரியோதனன். ஆமா, அப்பதான் பாரத யுத்தம் நடக்கிறது. இது யார் தொடக்கம் செஞ்சு வச்சாங்க? நீங்களே நேரடியா போய் மோதினீங்களா இல்ல யாரையாவது அனுப்பினீங்களா? எனக்கு ஒரு ஓட்டு உண்டு. நீங்களே போய் பெரியப்பா பிள்ளைங்க கேட்டீங்களா? நீங்களே போய் நேரடியா பாதி நாடு குடுன்னு கேட்டீங்களா இல்ல வேற ஏதாவது அனுப்புனீங்களா? பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, நீங்க அந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியலன்னா தூதுக்கு விட்டீங்களா ஆள இல்ல நீங்களே போய் பெரியப்பா பிள்ளைங்கிட்ட பாதி நாடு குடுன்னு கேட்டீங்களா? கண்ணி அதெல்லாம் தொடக்க வச்சு அதான் மறந்துட்டேன். அந்த 13 ஆண்டு நிறைவு செய்து 14வது வருடம் எம்பெருமானாகிய மாயவன் போய் துரியோதனன் நாடு கேட்கிறார். அந்த மாயவர் யாரு? உங்களுக்கு சொந்தக்கார? எங்க மாமாடா. எந்த விதத்துல நீங்க அம்மா முறையில மாமாவா அப்பா முறையில மாமா வருதா? எங்க மாமானா உனக்கு என்னடா நோக்காடு? அதாவது என்னை ஈண்டெடுத்தாலே எங்க அம்மா குந்தாதேவியும் அந்த எம்பெருமான ஈண்டெடுத்த அவங்க அப்பா வசுதேவ மன்னனா ஒரு வயித்துல பிறந்தவங்க. அத்தை பசங்க. ஆமா, உங்களுக்கு மாமன். ஆமா, எம்பெருமான் தான் போய் நாடு கேட்கிறார். ஆமா, நாடு வழக்க மறுக்கிறான் துரியோதனன். அப்பதான் எம்பெருமான் சொல்லுகிறார், துரியோதனா பங்காளியே பகலையாடி 12 ஆண்டுக்கு வனவாசம் ஓட்டின அவங்க செஞ்ச கூட்டத்திற்காக வனவாசம் போனது சரி. இவங்க தவறை எல்லாம் திருந்திய பின்பு தவறு செய்தோம் தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் தான். தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க, இது விமோசனம் வேணும் அல்லவா? நாடு கொடுக்க முடியாது. அப்புறம் 5 பேருக்கு வீடாது கொடு கொடுக்க மறுக்கிறார் துரியோதனன். அப்பதான் அறியாமனாக எம்பெருமான் சொல்லுகிறார், துரியோதனா நீ நாடு கொடுக்க மறுப்பாயான குருச்சேத்திர பீடபூமியில் 18 நாள் பாரத யுத்தம் நடக்கும். அந்த 18 நாள் சண்டையில் யாரு ஜெயமடைகிறீர்களோ அண்ணாவிலே அஸ்தாபுரத்தை ஆட்சி புரியுங்கள். ஆமா, தெரியுறீங்க 2 பேரும் சண்டை பண்ணுங்க. சண்டையில யாரு ஜெயமடைகிறீர்களோ அண்ணாவிலே அஸ்தாபுரத்தை ஆட்சி புரியுங்கள். அங்குதான் பாண்டவருக்கு அவ்வளவு நிலைமை. அவங்க பக்கம் டிக்கெட் எத்தனை, உங்க பக்கம் டிக்கெட் எத்தனை? சண்டை நீங்க 105 பேர் மட்டும் பண்ணீங்களா? என்னடா நீங்க 105 பாண்டவர் இருப்பது 7 அக்ரோனி சேனை, 11 அக்ரோனி சேனை. இந்த 18 அக்ரோனி சேனையும் 18 நாள் சண்டை பண்ணுங்க.
இந்த சண்டையிலே யார் ஜெயமடைகிறதோ அண்ணவர்களே அஸ்தாபுரத்தை ஆட்சி புரியுங்கள் அப்படின்னு எம்பெருமான் பாதாயுத்தத்தை துவக்கம் செஞ்சுட்டாரு. சண்டை முடிஞ்சு போச்சா நடந்துகிட்டே இருக்குதுங்களா? முடிஞ்சு போச்சுடா. முடிஞ்சு போச்சுங்களா? ஆமா. அப்ப ஜெயிச்சுட்டாரு. அதான் அயோத்தியா பாடல எம்பெருமான் வைக்கிறது நாங்க தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டேன். அந்த பக்கம் 11 ஏக்கர் கோடி சேனை படிஞ்சு போச்சு. உங்க பக்கம் எதுவும் சாவல. எனக்கு தெரியும். மாயவராகிய எம்பெருமான் பாதாயுத்தத்தை துவக்கம் செய்து விட்டார். தர்மா துரியோதனன் நாடு முழுக்க மறுக்கிறார். பாதாயுத்தத்தை துவக்கம் செய்து விட்டேன். நீங்க பாதாயுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள். அப்பதான் 5 பேர் போய் மாமங்கால விழுந்து என்ன மாமா போனியா வந்தவன சண்டைன்னு சொல்றீங்க, நாங்கள் எதிரியே ஜெயிக்க முடியுமா, ஆயுதம் எடுங்கன்னு சொல்லி எம்பெருமான் எங்களுக்கு ஆணையிடுகிறார். அவன் ஆயுதத்தை எதிரோமம் படித்தவனா இருக்கணும். இந்த மண்ணுலையிலே எதிரோமம் படித்தவர்கள் நாங்கள் 4 பேர்கள். ஆமா, ஒருவர் அறியாமராகிய எம்பெருமான், மற்றொருவர் மச்சிதாசன் சல்லின்னு ஒருவர், இந்த ஆனால் அழகு மன்னன் நான் ஒருவர். ஆமா, என்னையும் மறந்து ஒருவன் இருந்தான். அவன் தான் நாயக்கனிக்கு எனக்கு பிறந்த நாள் அரவான். இந்த சூது அறியாமுடைய சூது அறியாமல் அரவானை கொண்டு வந்து காளியை பலி கொடுத்து 5 பேரும் ஆயுதம் எடுத்து 18 நாள் சண்டையை நிறைவு செஞ்சுட்டு இப்போ அஸ்தாபுரத்தில் நிம்மதியா இருக்கிறோம். என்ன ஊடப்புறம் போகும்போது சொல்லிட்டு வரேன். எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆமா, இப்ப நீங்க வந்த காரணம் என்ன கேக்குற? இல்ல இப்ப வந்து இப்ப அஸ்னாபுரத்துல இருக்கிறீங்க, நீங்களே மாட்டுறீங்க. இப்ப அஸ்னாபுரத்துல இருக்கிறீங்க. ஆமா, யார் யார் இருக்கிறீங்க அஸ்னாபுரத்துல? இப்ப யார் யார் இருக்கிறீங்க? 6 நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவாகிய தர்மதண்டா ஆட்சி புரிகிறார். நீங்க 4 பேரு அண்ணனுக்கு பக்கபலமா இருக்குண்டா. யாருமே இல்லையா? நீங்க மட்டும் தான் ஆக்கிட்டாரா? சபையை பாத்துற அதுக்கு தகுந்த மாதிரி கூத்தாடி பலோடா. என்ன பண்றது, இருந்தாலும் விட்டா நீங்க பழச்சுவீங்கன்னு பாக்குறேன். நான் என்ன செய்ய முதல் நாள் சண்டையில அவனா அரவான பலி கொடுத்துட்டீங்க. என்னங்க பண்றது? 5 பக்கம் 11 போகல, அப்புறம் நம்ம பக்கமும் கொஞ்சம் நாள் போகணும்ல. முதல் நாள் சண்டையிலே அரவானை பலி கொடுத்து ஆயுதம் எடுத்தோம் பாண்டவர்கள். 10 நாள் சண்டை வரைக்கும் பாட்டனாராகிய காங்கேயன் என்று சொல்லி பீஷ்ம ஜனாதிபதி பட்டத்தை கட்டி என்னோடு எதிர்த்து சபர் வருகிறார். 10ஆம் நாள் சண்டையிலே ஜெகதி என்ற பானத்தால் பாட்டனாராகிய காங்கேயன் என்று பாராமல் சரி, நீங்களே பாக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்னா காரணம் இல்லாதே வந்திருப்பேன். சொல்றேன். அண்ணா தர்மர் என்னன்னு தெரியலீங்க, அதிசீக்கிரமா உங்களை கூட்டிட்டு வர